யாதும் ஊரே யாவரும் கேளீர். கலியன் பூங்குன்றனாருடைய கருத்தை எல்லா மேடைகளையும் சொல்றார். இன்னைக்கு இலங்கையில தமிழர்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னா அது காரணம் நமது பாரத நரேந்திர மோடி அவர். ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டிக் கொடுத்தது நமது பாரத நரேந்திர மோடி அவர். தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர். நாங்கள் தமிழர்களுக்காக மட்டுமல்ல எல்லோருக்காக உழைப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சில நாடுகளிலே உள்ள தலைவர்கள் நமது பிரதமர் காலிலே விழுந்து வணங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக தலைநிமிர்ந்து இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு ஐநா சபைக்கு போனாலும் சரி தமிழை பத்தி பேசுகிறார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு போனாலும் சரி தமிழை பத்தி பேசுகிறார். ஆனா அங்குள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா அது எதுக்கு ஒரு சும்மா ஒரு பாவனைக்கு செய்யறாங்க. அப்படி அவசியம் இல்ல. தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தின் தமிழ் பண்பாட்டையும் கவர்ந்ததன் விளைவாகத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். கலியன் பூங்குன்றனாருடைய கருத்தை எல்லா மேடைகளையும் சொல்றார். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்குன்னு ஒரு இருக்கையை தனியா எடுத்து கொடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு இலங்கைக்கு போயாச்சுன்னா தமிழர்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். அண்ணா சக்கரவர்த்தி இருக்கிறாங்க, பழைய பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, நாங்களும் போயிருக்கிறோம். ஆனா இலங்கையில தமிழர்களுக்கு தனி அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆயிரக்கணக்கான வீடுகள், மருந்துகள், சீருடைகள். இன்னைக்கு இலங்கையில தமிழர்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னா அது காரணம் நமது பாரத நரேந்திர மோடி அவர். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யாரும் ராமேஸ்வரத்துல மீன் பிடிக்க போக முடியாது. மீன் பிடிக்க போனா சுட்டு கொண்டுட்டு வெறும் பாடி தான் வரும். ஆனா இப்போ ஒரு சம்பவம் கூட சுடப்படுறது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பாதுகாப்பா மீன் பிடிக்கிறாங்க. ஒரு சில பேர் உள்ள போயிட்டு ஏதோ மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. தூக்கு தண்டனை போன கைது கூட மீட்டு கொண்டு வந்திருக்கிறது நமது பாரத நரேந்திர மோடி. ஏன் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்பமும் இவ்வளவு தேர்தல் நடந்துட்டு இவ்வளவு எல்லாமே ஒரு மோசமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போர் சூழல் நிலையில் கூட ஈரான்ல இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 743 பேர் 743 பேரை ஒவ்வொரு ஆளுக்கும் 1.5 லட்சம் ரூபாய் செலவு நம்ம மத்திய அரசாங்கமே ஏற்பாடு செய்யுது. அது தனி விமானத்தை அவர்களை என்று இறக்கிவிட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு தமிழன் தனி மனிதனாக இருந்தாலும் சரி அவரை காப்பாற்றுவது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளங்கள், அவர் கங்கை கொண்ட சோழபுரத்திலே யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பாங்க. எல்லாரும் தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் பற்றி தான் படிச்சிருப்பாங்க. ஆனா ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வரலாறு, அது கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட மாபெரும் நம்முடைய முன் அரச மக்களை நினைவு கூர்ந்து அவருக்கு விழா எடுத்ததும், அதுவும் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதே நாளில் விழா எடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்காக ஆலமங்கல செப்பேடுகளை இப்பொழுது சமயத்தில் கொண்டு வந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆக இப்படியாக பல திட்டங்களை இந்த நாட்டிற்கு தொடர்ந்து தந்தது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு உலகத் தலைவர்கள் எல்லோரும், சில நாடுகளிலே உள்ள தலைவர்கள் நமது பிரதமர் காலிலே விழுந்து வணங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக தலைநிமிர்ந்து இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவருடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நாள் போராது, அதுக்கு பல நாட்கள் தேவைப்படும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல, வெற்றி தோல்வி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே வாரத்துக்கு 7 நாட்கள், மாதம் 30 நாட்கள், 365 நாட்களும் ஆண்டுக்கு நாங்கள் தமிழர்களுக்காக மட்டுமல்ல எல்லோருக்காக உழைப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்தில் கூட செங்கோலை, நமது ஆதீனங்கள் இருக்கின்ற தமிழர்களுக்கு பழம்பெருமையான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவியது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. இதையெல்லாம் தமிழக மக்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். வருகின்ற காலங்களில் தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒருமித்து ஏற்கின்ற மாபெரும் தலைவராக நரேந்திர மோடி விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.